தோற்க வேண்டிய நான் என்ன செஞ்சேன்? வெற்றி பெற்றேன். கதவு திறக்காம இருந்திருக்குன்னா தோற்றுதான் வந்திருப்பேன், ஏமாந்து வந்திருப்பேன், இழந்து வந்திருப்பேன். கர்த்தர் கதவு திறந்த ஒரே காரணத்தினால தோற்க வேண்டிய நான் இப்பொழுது என்ன செஞ்சிருக்கிறேன்? சிலருக்கான தீர்க்க தரிசனமான வார்த்தை. இந்தந்த விஷயத்துல நான் தோற்க வேண்டியவனாக, இந்தந்த சூழ்நிலை நான் தோற்க வேண்டியவன், இந்தந்த மனிதர்களுக்கு முன்பாக நான் தோற்க வேண்டியவன், இந்தந்த பிரச்சனையில நான் தோற்க வேண்டியவன், இந்தந்த சூழ்நிலைய வாழ்க்கையில் ஏற்பட்ட போது நான் தோற்க வேண்டியவன். ஆனால் கர்த்தரால் கதவு திறக்கப்பட்ட ஒரே காரணத்தினால தோற்க வேண்டிய என்ன கர்த்தர் இப்பொழுது வெற்றி பெற வச்சிட்டாரு. இனி நான் தோற்க மாட்டேன். ஆமா, ஏன்னா எனக்கான கதவு திறக்கப்பட்டு இருக்கிறது. எனக்கான கதவை திறந்தது மனிதன் அல்ல, எனக்கான கதவை திறந்தது கர்த்தர். எல்லாரும் நினைச்சாங்க பவுல் துரோவா பட்டணத்துக்கு வந்த போது தனியாளா வந்திருக்கிறான், இவன் இங்க என்னதான் சாதிக்க போறான்னா பார்க்க தானே போகிறேன், அவன் சீக்கிரமா இவன் வெறுமையா திரும்பி போகிறான்னு ஒரு பெருங்கூட்டம் பார்த்து கொண்டிருந்த போது கர்த்தரால் கதவு திறக்கப்பட்ட ஒரே காரணத்தினால பவுலை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டிய அத்தனை காரியங்களை கர்த்தர் செய்து முடித்தான். ஆமே, நான் இப்படி இதை இன்னும் கொஞ்சம் மாற்றி இப்படி சொல்றேன். இவன் தோற்பான் என்று நினைத்தவர்கள் தோற்று போனார்கள், தோற்பேன் என்று நினைத்த பவுலை கர்த்தர் வெற்றி பெற வைத்தார். ஐயோ, சிலருக்கு தான் புரிஞ்சிருக்கு, சிலருக்கு காலையில் இவன் குடும்ப வாழ்க்கையில தோற்று போயிடுவான். ஆமே, இவன் இந்த வேலை விஷயத்துல தோற்று போயிடுவான், இவன் இந்த பிரச்சனையில தோற்று போயிடுவான், இந்த சூழ்நிலை தோற்று போவான் என்று பலர் பார்த்து கொண்டிருக்கிற போது அவர்களை கர்த்தர் தோற்கடிக்க வைத்து விட்டு கர்த்தர் என்னை ஜெயிக்க வச்சிட்டார். ஆமே, எனக்கு தெரியும் நான் தோற்க வேண்டியவன் தான், நான் பெரிய நல்ல ஆளோ பெரிய ஆளோனுக்கு நான் தோற்க வேண்டியவன் தான். என் குடும்ப வாழ்க்கையில் இந்த விஷயத்தை நான் தோற்க வேண்டியவன் தான், உண்மைதான். எனக்கு யாருமே கிடையாது. ஏன்னா பவுல் சிங்கிள் ஆளாவாக்கும் அந்த துரோவா பட்டணத்தில் போய் நிற்கிறாரு, யாரும் ஹெல்ப்புக்கு யாரும் கிடையாது, தனி ஆளு, அனாதையா நிற்கிறான், ஒன்றும் இல்லாமல் இருக்கிறான், எந்த உதவியும் ஒத்தாசை பண்ண யாருமே பவுலுக்கு கிடையாது. ஆனால் கர்த்தர் ஒருவர் கதவு திறந்த ஒரே காரணத்தினால தோற்று போவேன் என்று பவுல் நினைத்தான், தோற்று போவேன் என்று தோற்று போவான் என்று அநேகர் நினைத்தார்கள். ஆனால் நினைத்தவர்கள் தான் தோற்று போனார்களை ஒழிய ஜெயிக்க வைத்த கர்த்தர் இன்றைக்கு உன்னோடு பேசி கொண்டிருக்கிறாரு. தோற்க வேண்டும்